நேரம் பார்த்தாலும் பேஞ்ச மணிமா இருக்கே அந்த மானம் கெட்ட மழை. ஹாய் மக்களே, சென்னையோட பேட்னு சொல்ல முடியாத குட்னு சொல்ல முடியாத ஒரு புயல் அதான் அந்த ஃபெஞ்சல் கிட்ட மாட்டிக்கிட்டேன். எப்படி லாஸ்ட் இயர் மெஹந்தி அக்கா ஃப்ளட்டோட மெஹந்தி போட போட்ல போனாங்களோ அதே மாதிரி நானும் ஆட்டோவையே போட் ஆக்கி ஒரு ஒர்க் ஷாப்க்கு போயிட்டு இருந்தேன். சீரியஸ்லி இதை நான் வேணும்னு பண்ணலைங்க. நான் ட்ரெயின் ஏற வரைக்குமே புயல் ரிட்டனில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்க மதுரையை தாண்டி திருச்சியை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கும்போது புயலும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன ரொம்ப ஜாம் ஆகுது. புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை, ஃபெஞ்சல் இல்லை செங்கல் இல்லை ஃபெஞ்சல்டா அப்படின்னு சொல்லிட்டு புயல் வேற கிளம்பிருச்சு. இப்போ நான் என்ன செய்ய அப்படின்னு மெயில் போட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஷாப் நடக்கும், போஸ்ட்பான்லாம் பண்ண மாட்டோம், எக்ஸ்பெக்டட் யுவர் ப்ரெசன்ஸ் அப்படின்னு வேற ரிப்ளை மெயில் போட்டுட்டாங்க. ரைட்ரா, இருந்தா பூமிக்கு இல்லைனா சாமிக்கு அப்படின்னு கொல்லம்ல சென்னை ரீச் ஆயாச்சு. மார்னிங் ஆட்டோ போட்டப்போ ஒன்றுமே கிடைக்கல. 1 ஹவருக்கு மேலே ஆச்சு, 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. அவங்களே கால் பண்ணி 10க்கு இருந்த ஒர்க் ஷாப்பை 11:30க்கு போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஒரு வழியாக ஒரு ஆட்டோ கிடச்சிருச்சு. முகப்பேர்லேருந்து போகிறப்போ என்னமோ ஒரு ஜாலியான கிளைமேட்டாக என்ஜாய் பண்ணிட்டு தான் போனேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் சைக்ளோனை பார்த்தேன்ல, அதான். எல்லாரும் அசால்ட்டாக டீ கடையில் டீ குடிக்கிறதும், பிரியாணி கடையில் பார்சல் வாங்குறதும், செல்ஃபி எடுத்துகிட்டு மழை என்ஜாய் பண்ணுறதுமான சீனரியாக பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். ஸ்டார்ட்டில் நானுமே ஜாலியாக தான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் சோலைமேடு சைடு ஃபுல்லாக தண்ணி, ட்ரைனேஜு தண்ணி எல்லாம் கலந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஜேசிபி எல்லாம் நிற்கிது, ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா 1 இயராக நம்ம போட்ட குப்பை எல்லாத்தையும் ஒரே நாளில் க்ளீன் பண்ணோன்னு நினச்சா முடியுமா? தெரியுது, நீ மூடு. ஃப்ளைட்டு, தேட்டரு எல்லாமே க்ளோஸ்டு. சில பஸ்ஸஸ் மட்டும் தான் இருந்துச்சு அண்ட் மெட்ரோஸும் இருந்துச்சு. வடபழனியில் டிராஃபிக்லேயே 20 மினிட்ஸ் கிட்ட போயிடுச்சு. போக போக ரொம்பவே பயமாயிருச்சு. ஃபஸ்ட்டு சீக்கிரமாக டைமுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா போனால் போதும் அப்படின்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உசுரோட போனால் போதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தில் உங்க மத்தியில் இந்த உசுரை காப்பாற்றுறது ரொம்ப சிரமம். என்னடா இவ ஆட்டோவில் போயிட்டு இவ்வளோ பில்டப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆட்டோவே அப்படியே சைடு வாங்கி இப்படி சாட்சி எடுத்துருச்சு இந்த மலை. ஆப்போசிட்டில் வந்த காரில் அடித்த தண்ணினால் ஆட்டோவே அப்படி ஒரு மாதிரி ஜர்க் ஆயிடுச்சு. லைட்டாக சாஞ்சிட்டு நிமிந்துருச்சுன்னே சொல்லலாம். அண்ட் ஆட்டோக்குள்ளேயே தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. ஆட்டோக்குள்ளே இருந்தே குளிச்ச ஆள் நானாக தான் இருப்பேன். கீழேருந்து அடித்த தண்ணியில் தலையிலேருந்து ட்ரெஸ்லேருந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டு, ஆனாலும் அந்த அண்ணா கொஞ்சம் கூட சலிக்காமல் அவ்வளோ க்யூட்டாக டிராஃபிக்கில் வைப் பண்ணுறது என்ன, என்னையும் சேர்த்து பாட்டு போட்டு வைப் பண்ணுறது என்ன, தண்ணி கண்ணாடியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி பொட்டேட்டோலாம் அப்பப்போ தேய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆட்டோக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு. நானே வேணாம் ரிட்டன் போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னால் கூட இந்த தண்ணிலாம் கம்மிமா ஜுஜூபி அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டே ஓட்டினாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். டி நகர் வந்துட்டு அந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஏன்னா ரோட் ஃபுல்லாக தண்ணி, கூகுள் மேப் வேறு இந்த சந்துக்கு போங்க அந்த சந்துக்கு போங்கன்னு சொல்லுது. சொல்கிற சந்து ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. இந்த ஒர்க் ஷாப் டி நகரில் தான் நடந்துச்சு. ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்குள்ளே ஃபுல்லாக நனைஞ்சிட்டு ஈரத்தோடு போய் ஏசியில் உட்கார்ற அந்த கொடுமை இருக்கே, செம்ம குளிர், சுத்தமாக முடியலை. பிரேக்கில் ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அப்படியே ஃபுல்லாக ட்ரையர் வச்சு ட்ரெஸ் எல்லாம் காய வச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஹாட்டாக பெப்பர்லாம் போட்டு ஒரு சூப் கொடுத்தாங்க. அது பேர் கூட தெரில, ஆனால் அப்போ தான் என் உயிரே வந்துச்சு. பை த வே, ஒர்க் ஷாப் பற்றி சொல்லவே இல்லை பார்த்தீங்களா? இது ரிப்போர்ட்டிங் ஆன் ரெஃப்யூஜிஸ் டாப்பிக்கில் UNHCR ஆர்கனைஸ் பண்ண ஒரு ஒர்க் ஷாப். இன்ஃபர்மேட்டிவாக போச்சு. லஞ்சுக்கு பிரியாணி, வீட் காயின் பரோட்டா, கர்ட் ரைஸு, ஐஸ்கிரீம், டெசர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டாச்சு. அண்ட் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோட கதையெல்லாம் கேட்ட எல்லாருக்கும் கொடி நன்றிகள். ஸ்டே டியூன் அண்ட் சப்ஸ்கிரைப் டு RS Lifestyle for more such contents. உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம்.